நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கறது, ஐயா நாங்க மத்திய அரசுக்கு இதை எதிர்த்து கடிதம் எழுதணும், ஏலத்திற்கு முன்னாடி சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு படி மேல போய் சொல்றேன். தமிழகத்தினுடைய கனிமவள அதிகாரிகள் கடிதம் 477 ஏக்கர்ல மட்டும்தான் பல்லுயிர் தளம், மிச்சம் இருக்கக்கூடிய 4980 ஏக்கர்ல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிய பிறகுதான் ஏலமே வருது. அதன் பிறகு மாநில அரசினுடைய அதிகாரிகள் 7 முறை டெல்லி போய் 7 முறை வேறு வேறு மீட்டிங்ல ஒரு வருஷத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. ஏப்ரல் மாசத்துல ஏலத்துக்கு கொண்டு வரும்போது யாரும் இந்த பகுதி ஏலத்துக்கு எடுக்கல. அப்போதும் மத்திய அரசுக்கு ஏலம் வந்தது தெரியும். ஏப்ரல் மாச ஏலத்துல யாரும் எடுக்காதனால ஜூன் மாசத்துல மறுபடியும் இந்த பகுதி ஏலத்துக்கு வருது. ஜூன் மாசத்துல தான் ஏலம் எடுக்கிறாங்க. அப்ப ஏப்ரல் ஏலம் வந்த பிறகு தெரியாது உங்களுக்கு? அப்ப எதுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் இங்க இருக்கிறாங்க? எதுக்கு தலைமைச் செயலாளர் இங்க இருக்கிறாங்க? சொல்லிட்டு தானே செய்யறாங்க. அதனால் மத்திய அரசு இதை முழுமையாக கொண்டு வந்ததே மாநில அரசு சரி என்று சொன்ன பிறகுதான்.